ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே மில்லியன் கலர்ஸ். இன்றைக்கி நம்ம ஜர்தோசியை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 3 வெரைட்டியில் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நான் 2 டைப்பில் இருக்க ஜர்தோசியை எடுத்திருக்கேன். ஒன்று ஜாதி, இன்னொன்று கோரா. ஆக்சுவலி ஜர்தோசின்றது ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் தான் இருக்கும். இதில் ஜாதின்றது ரொம்ப நெருக்கமாக ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி லீஃப் ஃபில்லிங்க்கெல்லாம் ஜாதியை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜாதியில் ஹோல்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் இதை ட்ரை பண்ண வேண்டாம். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போனா பிகினர்ஸாக இருக்கிறவங்க எதை தான் ட்ரை பண்ணுறது? இந்த கோராவை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்ப்ரிங் டைட்டாலாம் இருக்காது. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோராவை ட்ரை பண்ணலாம். இந்த 2 டைப்பில் இருக்க ஜர்தோசியை எடுத்து ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஸ்டிச்சஸ் போட சீவிங் த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். அண்டு நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ண போகிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது சீவிங் த்ரெட்டு கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லைன் மேலே தான் கண்டினியூ ஸ்டிச் போட போகிறோம். நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். த்ரெட்டில் போட்ட நாட்டு கிளாத்து கீழே டச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக்கில் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை நீடில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், பீடை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான். என்ன இங்கே பீடுக்கு பதிலாக ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் எடுத்து இந்த லைனை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜர்தோசி ஸ்டிச் போட கற்றுக்கிட்டாலே போதும், உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா பீடு ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை விட ஜர்தோசி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி பெண்டிங் ஆகும். ஸோ ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த லைனில் எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். பிரைட் ஸ்டிச் போட கோரா யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இந்த லைனுக்கு க்ராஸாக த்ரெட்டை எடுத்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போடுறேன். நீடில் ஒரு பீஸ் ஜர்தோசியை எடுத்து த்ரெட்டில் தள்ளி விட்டு க்ராஸாக ஸ்டிச் பண்ணுறேன். ஜர்தோசி மூவ் ஆகாமல் இருக்க பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே த்ரெட்டை கொண்டு போய் ஆல்ரெடி போட்ட ஜர்தோசி பக்கத்துலேயே லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்த பீஸ் எடுத்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். பிரைடு ஸ்டிச் ஒரு பின்னல் மாதிரி வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், கேப் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டிச்சில் 2 லேயர் 3 லேயர் 4 லேயர் வரை ஸ்டிச் பண்ணலாம். நான் இதில் 3 லேயர் வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே எண்டு நாட்டு போட்டு இந்த சைட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஜர்தோசியை மிடில் இருந்து த்ரெட்டை எடுத்து பேக்கில் லாக் ஸ்டிச் போட்டு ஜர்தோசியை லோட் பண்ணி லைட்டாக இதை ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த சைடு 3 லேயரை ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த சைடும் 3 லேயரை வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு டைமும் மிடில் இருந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த சைடில் இருக்க த்ரெட்டு மறையும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு டைமும் எண்டு நாட் போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எண்டு நாட் போடாமல் கண்டினியூஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். எப்பயும் போல் மிடிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு நீடில் ஜர்தோசியை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி டைட்டாக இழுத்தா கிளாத்தோட பெண்ட் ஆகுறது தெரியுதா? ஸோ ஸ்மூத்தாக இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். 3 லேயர்ஸ் முடியும் இங்கே எண்டு நாட்டு போடுவோம் இல்லையா? அப்படி பண்ணாமல் இந்த த்ரெட்டை இந்த மாதிரி கொண்டு போய் லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் இந்த சைடு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பிரைட் ஸ்டிச்சை ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், பார்டரில் யூஸ் பண்ணலாம், சுடிதார் நெக் பேட்டர்னில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். லூஸ் ஸ்டிச் மாதிரி தான் இதுவும், கஷ்டமே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும். ஆரி ஒர்க் பண்ணும் பொழுது பீட் ஒர்க்கை வச்சு ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரைட் ஸ்டிச் போடலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிரைட் ஸ்டிச் வச்சு கிராண்டான ப்ளவுஸை ரெடி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதில் கோல்டன் கலர் ஜர்தோசி மட்டும் இல்லை, சில்வர் கலர், காப்பர் கலர், மல்டி கலர்லேயும் இருக்குது. உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
தேர்டு ஒன் ஸ்டெம் ஸ்டிச். இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து ஜர்தோசியை லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுறேன். மூவ் ஆகாமல் இருக்க பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஆல்ரெடி போட்ட ஜர்தோசியில் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகைன் ஜர்தோசியை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். ப்ளவுஸோட பார்டரில் போட, கொடி டிசைனில் போட இந்த இடத்துலலாம் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் 3 டைப் ஸ்டிச்சஸையும் பார்த்தாச்சு. இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.